Good morning. So, when we talk about a topic on the unit 2 la இருக்கிறது எதுல அப்படினா வந்து group 1 மெயின்ஸ்ல அதே group 2 மெயின்ஸ்ல வந்து இது வந்து யூனிட் 3 ல இருக்கு group 2 மெயின்ஸ்ல வந்து யூனிட் 2 ல என்ன இருக்கு அப்படினா தமிழ் சொசைட்டி இருக்கு வந்து நம்ம group 1 ஆர்டர்ல போகும்போது அப்படியே group 2 மெயின்ஸ் சேர்த்து கவர் பண்ணிடலாம் வந்து அதே மாதிரி group 1 மெயின்ஸ்ல இருக்குது அப்படினா எதிக்ஸ் நேத்து சொன்னது அது வந்து எங்க இருக்காது அப்படினா வந்து நமக்கு group 2 மெயின்ஸ்ல இருக்காது அப்படி பார்க்கறோம் வந்து சோ அதனால நம்ம ஆக மொத்தத்துல group 1 மெயின்ஸ்ல 9 யூனிட் இருக்குனா அந்த 9 யூனிட்ல group 2 மெயின்ஸ்ல இருக்க 7 யூனிட்டுமே group 1 மெயின்ஸ்ல இருக்கக்கூடியதா தான் இருக்கு அதே மாதிரி நம்ம ஓவர்லாப் ஆகறத நம்ம டீகோடிங்ல மேட்ச் பண்ணி போட்டுருக்கோம் சோ அதே மாதிரி PYQ அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கு காமன் தான் ஏன்னா group 2 மெயின்ஸ் அப்படின்றது வந்து இப்ப லாஸ்ட் இயர் வந்து சிலபஸ் மாத்துனாங்க வந்து சோ மாத்திட்டு இந்த வருஷம் தான் எக்ஸாம் வந்து நடந்தது வந்து சோ அப்ப அதனுடைய பேட்டர்ன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா 10 மார்க்ஸ் and 15 மார்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம நேத்து சொன்னதுதான் சோ அப்ப 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படி நம்ம பாக்கும்போது வந்து எக்ஸாக்ட்டா அது நமக்கு அப்படியே எதுக்கும் பொருந்தும் அப்படினா வந்து group 1 க்கு பொருந்தும் ஈவன் UPSC எக்ஸாம்லயும் நமக்கு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் தான் இருக்கு அப்படி பார்க்கறோம் வந்து சோ அதே 250 மார்க்ஸ் அப்படி நம்ம நேத்து சொல்லிட்டோம் நேத்து வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து நம்ம எப்படி நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போறோம் நம்ம எப்படி வந்து அந்த group 1 மெயின்ஸ்க்கு வந்து தயாராக போறோம் and group 2 மெயின்ஸ் அப்படியே parallel சேர்ந்து எப்படி ரெடி ஆக போறீங்க அப்படினா நீங்க இங்க கவர் பண்ற டாபிக்ஸ் வந்து group 1 மெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது நமக்கு சோ அங்க கவர் பண்ற டாபிக்ஸ் வந்து அப்படியே நமக்கு group 2 மெயின்ஸ்ல கவர் ஆகும் அது இல்லாம அடிஷனலா வேற என்ன வந்து group 2 மெயின்ஸ்ல இருக்கோ நம்ம அதை மட்டும் வந்து போஸ்ட் செப்டம்பர் 28க்கு அப்புறமா வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அது வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது அடிஷனலா நம்ம திருப்பி ஃபுல்லாவே பண்ணணும் வந்து சோ டெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம இங்க பண்ணிட்டோம் அதனால இதே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே group 2 மெயின்ஸ் போய்ட முடியாது சோ அதுக்கு நம்ம நடுவுல ஒரு 3 மாசம் இருக்கும்போது அந்த 3 மாசத்தையும் நம்ம யூஸ் பண்ணி அந்த 12 வாரத்தையும் வந்து நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பிளஸ் அந்த அடிஷனல் டாபிக்ஸ் அப்படின்றது நம்ம அங்க கவர் பண்ணிடுவோம் செப்டம்பர் 28க்கு அப்புறம் நம்ம அங்க கவர் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி பார்க்கறோம் ஃப்ரெண்ட் ஓகேங்களா சோ இப்படிதான் நம்ம வந்து பிளான் வந்து இருக்க போகுது அகைன் ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து திருப்பி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க group 1 மெயின்ஸ்க்கான தனி ஸ்டடி பிளானும் அதே மாதிரி group 1 மெயின்ஸ் அண்ட் group 2 TA பிரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளானும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நான் group 2 TA மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சோ அதுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றத அவர்ஸ் போட்டு ஒரு ஸ்டடி பிளானா இன்னைக்கு நான் ஒரு 3 வீடியோ கொடுக்கலாம்னு இருக்கேன் சோ அந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் நான் வந்து group 2 TA மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சோ அப்ப நான் என்ன பண்ணணும் வந்து நான் ஒன்லி group 1 மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் என்ன பண்ணணும் நான் ஒன்லி வந்து ரெண்டுமே நான் சேர்த்து பண்ணலாம்னு இருக்கேன் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு 3 விதமான ஸ்டடி பிளான் அப்படின்றது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன் யூடியூப்லயும் அப்லோட் ஆயிடும் நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months வந்து நீங்க வந்து பிளான் அக்கார்டிங் டு தட் ஸ்டடி பிளான் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து சோ நீங்க ஸ்டடி பிளான் போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து ஏன்னா பிரச்சனை அப்படின்னாவே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்பீங்க வந்து பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்போ தெரிஞ்சுக்கும் போது நேச்சுரலாவே ஜென்ரலாவே நம்ம ப்ராப்ளத்தை வந்து என்ன அப்படி சொல்லி காது கொடுத்து கேட்பீங்க வந்து யூஸ்வலா வந்து அது கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னா பிரச்சனை அடுத்தவங்களுக்கு தானே அதனால நம்ம எப்பவுமே கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும் நமக்கு பிரச்சனை அப்படின்னா தான் அதை வாய் திறந்து பேசுறதுக்கு கூட நம்ம 10 தாடி யோசிப்போம் ஆனால் அடுத்தவங்க பிரச்சனை அப்படின்னா அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அது அக்குவேர் ஆணிவேர் பிரிச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு நாள் 2 நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பீங்க வந்து இது தேவையில்லாத ஒண்ணு வந்து நம்ம என்னன்னா எய்த்த வீட்டு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆனா இப்போ எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையானது ஒண்ணா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் யாராவது உங்களுக்கு வந்து உதவின்னு கேட்டாதான் நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் வந்து எதுனா அந்த ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அதர்வைஸ் நமக்கு சைலண்டா இருக்கிறது அப்படின்றது வந்து நல்லது ஏன்னா அவங்களுடைய பண்பறிஞ்சு உதவி பண்ணணும்னு சொல்லி வள்ளுவரே சொல்றாரு அது தெரியாம நீங்க போய் உதவி பண்ணீங்கன்னா அந்த உதவியும் உபத்திரமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு சரி எனிவே இப்போ நம்ம சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் அதே மாதிரி நமக்கு இங்க கான்செப்ட்னு பெருசா ஒண்ணும் கிடையாது ஹிஸ்டரி மாதிரி தான் வந்து ஆனா ஹிஸ்டரி அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னா ஃபேக்ட் வந்து படிக்க போறது இல்லை வந்து இங்க வந்து நமக்கு என்னன்னா ஜென்ரலா இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும் நீங்க எழுதினாவே அது ப்ராப்ளமா தான் இருக்கும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு வர்றது நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த நம்ம படிச்சு நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ்ல இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுவீங்க அதுவே இருக்கும் வந்து அதே மாதிரி இது நிறைய கதை எழுதுற மாதிரி தான் இருக்கும் அதனால நமக்கு இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா சப்போர்ட்டிவா வந்து ஒண்ணு ஆக்ட் அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் அப்புறம் அது கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸே இருக்கு அதுக்கு அந்த பாடிக்கு அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா எந்த ஆர்டிகல் அப்படின்றது ஆர்டிகல் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஏதாவது கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியோட இயர் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஓரியன்டா ஃபேக்டர் வந்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரையறை டெஃபினிஷன் எக்ஸாக்டா தேவைப்படுது இப்போ எக்ஸாம்பிள் சைல்ட் லேபர்னா என்ன எக்ஸாக்டா சொல்லணும் வந்து அப்ப யாரு சொன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க அந்த நித்தி ஆயோக் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் வரையறை அப்படின்றது நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்தவன இன்ட்ரோடக்ஷன்ல தெளிவா 2 லைன் 3 லைன் வந்து டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண
போறோம்னா ஆன்சரே எழுத போறோம். இப்படி தான் நம்ம கொண்டு போகுது. இப்போ இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட் எழுதிட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ அப்போ அங்கவே வந்து நம்ம எவாலுவேட்டரை வந்து பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். வந்து நம்ம ஃபுல்லா கதையா எழுதி வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். வந்து மார்க்கும் நமக்கு பெருசா வராது, ஆவரேஜ் மார்க் தான் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்னது நெத்தியடின்னு சொல்லலாம், அந்த மாதிரி டெஃபினேஷன் எழுதி கீழே வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஒரு பாடி இருக்கணும். இப்போ யூஎன் சொல்லிச்சு, நித்தி ஆயோக் சொல்லிச்சு, ஃபினான்ஸ் ஆர்பிஐ சொன்னாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொன்னாங்க சொல்லிட்டு யாரு சொன்னாங்களோ ஸோ அதை அங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சோசியலிஸ்ட்ல இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, டெஃபினேஷன் இல்லை, எடுத்த உடனே ஸ்டாட்யூட்டரி பாடியா இருக்கு அப்படின்னா அந்த எந்த ஆக்ட்னு சொல்லி அந்த ஆக்டை மென்ஷன் பண்ணணும். இல்ல கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்தால் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். அப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம எப்படி இருக்கணும், ஒன்னு டெஃபினேஷன் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆக்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு ஆர்டிகல் இருக்கணும். வந்து இது மூணுத்துல ஏதாவது ஒன்று போட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோசியலிஸ்ட் பொறுத்தவரையும் இது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மூணுத்தையும் எழுதிட வேண்டியதான், வந்து அடுத்தடுத்து எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே இந்த பாடி வருது, இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் திஸ் இயர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அந்த இயர் எப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்போ பண்ணாங்க, எந்த ஆர்டிகல் எடுத்து இன்செர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படியே அது கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்கணும், அப்படியே கலந்து இருக்கக்கூடாது. அப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இந்த பாடி இது வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க, எந்த ஆக்ட் படி, அப்புறம் அந்த அது வந்து எப்போ கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ல கொண்டு போகணும். எடுத்தோடனே கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பெருசா பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்து அதுக்கு எடுத்து பண்ணுவாங்க. நீங்க அந்த இயர் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஃப்ரெண்ட். ஜென்ரலா வந்து இதுதான் ஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து முடிஞ்ச வரையும் நம்ம ஃப்ளோ சார்ட்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். வந்து அகைன் அதே தான். இப்போ நமக்கு வந்து டோட்டலா 100 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க குரூப் 1ல. குரூப் 2A ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு கேட்கறாங்கன்னா 50 மார்க்ஸ் கேட்கறாங்க, 50 மார்க் கேட்கறாங்க. 300 மார்க்ல 50 மார்க் ஒரே பேப்பர் தான் குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றது. வந்து இங்க நமக்கு வந்து 3 பேப்பர்ல ஜிஎஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட், ஜிஎஸ்ல 3 பேப்பர்ல ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்குல்ல, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க. வந்து சோ அப்ப மாடர்ன் ஹிஸ்டரி கம்பேர் பண்ணும்போது சோசியலிஸ்ட் வந்து ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இங்க நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா சப்ஹெட்டிங், வெரி இம்பார்ட்டன்ட். வந்து சோசியலிஸ்ட் பொறுத்தவரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சப்ஹெட்டிங் மூலியமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சப்ஹெட்டிங் போட்டு அந்த நம்ம எழுதுறது, அப்புறம் ஃப்ளோ சார்ட்ல போட்டு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா சோசியலிஸ்ட் தேவைப்படும். அப்பதான் வந்து நம்ம அழகா வந்து படிக்கும் போது சப்ஹெட்டிங் அப்படியே பார்த்துட்டு போனாவே ஒரு ஐடியா கிடைச்சிடும். தேவைப்பட்டா உள்ள படிப்பாங்க. உள்ளே எப்ப படிப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரைட் டு எஜுகேஷன் பத்தி எழுதிருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படியே அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் இந்த இடத்துல. சோ அப்ப ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு இயர், அப்ப நீங்க சப்ஹெட்டிங் போடுறீங்க, உள்ள ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னு எழுதும் போது வந்து அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அது வந்து அண்டர்லைன் பண்றது. 1 2 3 போட்டீங்கன்னா அண்டர்லைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 1 2 3 போது நம்ம 1 2 3 போட்டு எழுதுறோம் அப்படின்னும் போது ரெண்டு வார்த்தை 3 வார்த்தை என்னும் போது அது படிச்சிருவாங்க. அங்க போய் நம்ம எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வைக்க கூடாது. பார்க்கிறதுக்கு அதுவே ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 2 லைன் எழுதிட்டீங்க அப்படின்னாவே உள்ளுக்குள்ள கீவேர்டை அண்டர்லைன் பண்ணும். ஒரு லைன்ல இருக்கு அப்படின்னா அண்டர்லைன் பண்ணாம விட்டுறலாம். அப்போ ஒரு லைன் இருக்கு அப்படியே எழுதிட்டே வரீங்க அப்படின்னும் போது நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய. இது நம்ம வந்து எழுதும் போது நீங்க பேப்பர் டெஸ்ட் எழுத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் எவாலுவேஷன் அவங்களை வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எப்படி எழுதுறது, அந்த சோசியலிஸ்ட் வந்து எப்படி கொடுக்கணும். அதே தான் ஃப்ரெண்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து யூனிக்கா ஒரு மெத்தட் வந்து நம்ம வச்சிருக்கணும். அப்ப அந்த மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மாடர்ன் ஹிஸ்டரினா இந்த பேட்டர்ன்ல இருக்கும், சோசியலிஸ்ட்னா இந்த பேட்டர்ன்ல இருக்கும், எத்திக்ஸ்னா இப்படி இருக்கும், பாலிட்டினா இப்படி இருக்கும் சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் மெத்தட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது வந்து அட்ராக்டிவா இருக்கணும். அது பார்த்தோன்னே தெரியணும் இது வந்து சோசியலிஸ்ட்கான ஒரு ஆன்சர். ஃபுல்லா படிக்கலனாலும் அது பார்த்தோன்னே தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். வந்து மேப் போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ஜாகிரபி கொஸ்டினா தான் இருக்கும், ஜாகிரபிக்கான ஆன்சரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். வந்து ஸோ அது உள்ள போய் படிச்சு பார்த்து தான் இது வந்து ஹிஸ்டரியா பாலிட்டியா ஜாகிரபியான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து போட்டு அப்படியே குவிச்சிடக்கூடாது. வந்து ஸோ அதுவும் நமக்கு வந்து முக்கியமான. இப்போ சோசியலிஸ்ட் பொறுத்து ஏற்கனவே சொன்னதான். ஸோ அப்படியே நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட். வந்து அகைன் நம்ம திருப்பி கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்க போறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும். வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெமரி ஆயிடும். இப்போ இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ் அப்படின்றது இதுதான் ஃப்ரெண்ட். வந்து ஸோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா ஈஸியா இருக்கும். வந்து எல்லாமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி வேர்டுக்கு நம்ம டெஃபினேஷன் ரெடி பண்ண போறோம். அண்ட் ஈச் அண்ட் எவரி வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரியா கான்ஸ்டிடியூஷனலா எப்படி, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கா, இல்ல கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி கீழே வருதா, டிபார்ட்மெண்ட் கீழே வருதா, இல்லைன்னா ஒரு என்ஜிஓ வந்து சப்போர்ட் பண்றாங்களா, அப்படி A to Z அது சம்பந்தமா என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம ரெடி பண்ண போறோம். அது எல்லாமே லிமிட்டடா தான். வந்து நம்ம ஒரு 15 மார்க்ல கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி ஒரு 4 பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம சொன்னதான் நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். இப்போ திருப்பி நம்ம உள்ள போகும்போது வேணா அதை சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தமிழ்
அதேதான் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு. குரூப் 2 மெயின்ஸ்ல நமக்கு வந்து யூனிட் 3ல இருக்கு. யூனிட் 3ல சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து. அப்போ தமிழ்நாடு ஓரியன்டா நம்ம டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கதையெல்லாம் ஒன்று தான். பாவர்ட்டி நார்த் இந்தியா போனீங்கனாலும் பாவர்ட்டி தான், சவுத் இந்தியா போனாலும் பாவர்ட்டி தான். வறுமை தான், சைல்ட் லேபர் தான். அதெல்லாம் ஒன்றும் மாற போறதில்ல. வந்து உமன் எம்பவர்மெண்ட் அங்கே பண்ணாலும் அதே உமன் எம்பவர்மெண்ட் இங்கே. ஆனா அதுக்கான ஆக்ட் என்ன போட்டாங்க பார்லிமெண்ட்ல, இங்க என்ன ஆக்ட் போட்டாங்க, அதுக்கான பாடி சென்டர்ல என்ன இருக்கு, ஸ்டேட்ல என்ன இருக்கு அப்படின்றது வேரி ஆகும் வந்து. அப்புறம் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு, வந்து எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஹெல்த்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் பேஸ் பண்ணியும் டேட்டா பேஸ் பண்ணியும் ஸ்கோர் பேஸ் பண்ணியும் நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அந்த ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்றது நமக்கு வந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கங்க நம்ம போடும்போது தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றத எவாலுவேட்டருக்கு வந்து தெரியப்படுத்தும். அதே மாதிரி ஆன்சர் கீ மேட்ச் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிகோடிங் போறோம். இந்த டிகோடிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், fertility, mortality, population control programs, national population policy 2000, family planning and its achievements அப்படி பார்க்குறோம். ஸோ இது எங்க இருக்கு ரெஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து, ஸோ 10th புக்கு, 12th புக்கு, 11th புக்கு. 10th அப்படின்னா சோசியல் சயின்ஸ், 12th வந்து ஜாகிரபி அண்ட் 11th எக்கனாமிக்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்க இருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடத்திடுவாங்க. நடத்தும் போது நீங்க அதை அப்படியே அவங்க என்ன மார்க் பண்றாங்களோ கீவேர்ட்ஸை நீங்க அதை அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வேலிடேஷன் ஃபேக்கல்ட்டி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. புக்ல இருக்கிறது இல்லாம அடிஷனலா சில பாயிண்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நீங்க அதை அப்படியே புக்கில் அண்டர்லைன் பண்றது, இல்லை அந்த பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் ஈச் அண்ட் எவரி டாபிக் நம்ம போறோம். அது மைக்ரேஷன் அப்படின்னா 8th and 12th புக்ல இருக்க ஃப்ரெண்ட் வந்து ரெண்டுமே ஜாகிரபி தான். பாவர்ட்டி அப்படின்னு 10th 11th புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம ராமகுஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி புக் இருக்கு. அந்த புக்ல இதுக்கான கண்டென்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சாரி, இங்க இந்திய சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமகுஜாவுடைய அழகு 2ல இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு யூபிஎஸ்சியில என்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்றாங்களோ அந்த புக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களோ பிரிலிம்ஸ்ல வந்து, ஸோ அந்த சோர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி அந்த புக்கை மெயின்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே சோர்ஸ்ல இருந்தா மெயின்ஸுக்கும் கொஸ்டின் எடுப்பாங்க அண்ட் ஆன்சர் கீ அதுல இருந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எதை ரெஃபர் பண்றாங்களோ அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி அதுல அந்த டாபிக்கை நம்ம கவர் பண்றது அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய அந்த ஆன்சர் கீ அப்படி நீங்க எழுதுறதும் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீயும் ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க மேக்ஸிமம் மார்க் வந்து வாங்க. நேற்று கூட கேட்டிருந்தீங்க எவ்வளவு மார்க் போடுவாங்க அதிகபட்சம், 10 மார்க் அதிகபட்சம் போட்டிருக்காங்க, 15 மார்க் போட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கீ மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப கீ மேட்ச் ஆகிறது அப்படின்னா எந்த கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து நம்ம எழுதுனதுக்கு ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதனால நம்ம பிரைமரியா நம்ம எதை சோர்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கோம். ஏன்னா ஃபுல் மார்க் வாங்கக்கூடியது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை தான் ரெஃபரன்ஸ் சோர்ஸா வந்து டிஎன்பிஎஸ்சி யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா சில ஆத்தர்ஸோடைய புக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பாலிட்டி அப்படின்னா லட்சுமிகாந்த் புக், அதே மாதிரி நமக்கு சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னா ராமகுஜா அவங்களுடைய புக் வந்து. ஸோ இந்த புக் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பைலிங்குலா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க தமிழ்லையும் படிச்சுக்கலாம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஆனால் எழுத போறது நீங்க இங்கிலீஷ்ல இருந்து எழுத போறீங்க அந்த, ஸோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லிட்டரசி டிராப் அவுட்ஸ் ரைட் டு எஜுகேஷன் அண்ட் உமன் எஜுகேஷன். ஈவன் ரீசெண்டாவோட டிராப் அவுட்ஸ் பத்தி ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டாவும் நம்ம வந்து இப்போ அப்கமிங் மெயின்ஸ்க்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 11th புக்ல இருக்கு. அப்புறம் வந்து ராமகுஜா அவங்களுடைய புக்ல இருக்கு அப்படி பார்க்குறோம். இந்திய சமூக பிரச்சனைகள் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அடுத்து சைல்ட் லேபர் வந்து அந்த சைல்ட் அபியூஸ், சைல்ட் எஜுகேஷன், சைல்ட் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அப்படின்னா 8th புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராமகுஜா புக்ல இருக்கு. ஸோ நம்ம ஏன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ஏன் விடுறது இல்லை அப்படின்னா நான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வர்றதுனால ஸோ அதை பிரைமரியா போட்டுட்டு அதே நேரத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரெஃபர் பண்ணக்கூடிய சோர்ஸா வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கே நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இது யூபிஎஸ்சிக்கு அதே தான், டிஎன்பிஎஸ்சிக்கு அதே தான். ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னு பார்க்கணும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்படி சப்போஸ் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த புக்கை கூட நீங்க வாங்கி கையில் வச்சுக்கலாம். பட் நம்ம தேவையில்லை தான், ஏன்னா நம்ம அதுல இருக்க கண்டென்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கிளாஸே நடத்திட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறதுனால நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன் சானிடேஷன், ரோல் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் சானிடேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் புவர் சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்சஃபிஷியன்ட் ஹெல்த் கேர் டெலிவரி அண்ட் ரோல் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் ஹெல்த் பாலிசிஸ் இன் இந்தியா வந்து. ஸோ இந்த டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நம்ம இருக்கு, அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த சோர்ஸ் தான் அந்த சோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுலாம் கிடையாது. இந்த டாபிக் ஓரியன்டா எதெல்லாம் நம்ம கண்டிப்பா ரெஃபர் பண்ணணுமோ அது எல்லாமே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்கறதா அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அதை பார்க்க கூடாது இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையாது. அதனால எந்த சோர்ஸா இருந்தாலும் அது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம வச்சிருவோம். அடுத்து உமன் எம்பவர்மெண்ட், சோசியல் ஜஸ்டிஸ் டு உமன்
on schemes and programs, domestic violence and dowry menace, sexual assault, laws and awareness programs and prevention of violence against women. 7th bookல இருக்கு, 8th bookல இருக்கு, and social problems in India ராமகுஜா bookல இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது வந்து யூனிட் 10 and 16 அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து social changes, urbanization, policy, planning and programs in India and Tamil Nadu அப்படிங்கிறோம். ஸோ 9th social scienceல இருக்கு, 12th geography bookல இருக்கு, ரெண்டுமே geography தான். and social problems in India ராமகுஜா. ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டீகோடிங் பார்த்து நோட்ஸ் எடுத்துருவீங்க. ஆனா நீங்க எடுக்கிற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டா நீங்க கிறிஸ்பா எடுப்பீங்களான்னா எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாம நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் தேவையில்லாம நிறைய எடுத்து எழுதுறது, அப்படியே புக்கே காப்பி பேஸ்ட் பண்றதுன்னு பண்ணிடுவீங்க. நீங்க டெஸ்ட் எழுத டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருக்கீங்க, பேரலா நோட்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வந்து தேவையில்லாம சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லென்த்தியா இருக்கிற மாதிரி எழுதாம கிறிஸ்பா என்ன வேணுமோ அது மட்டும் எழுதிங்க. அப்படி நீங்க எழுதுறதுக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம வந்து சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கீவேர்டுன்னும் போது இதை மட்டும் எழுதுங்கன்னு நீங்க அதை மட்டும் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களுடைய நோட்ஸ் எடுக்கும் போது மாடர்ன் ஹிஸ்டரி எந்த யூனிட்டா இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா டீடைலா இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுத என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்களே வந்து கிறிஸ்பா எழுத ஆரம்பிச்சிருங்க. வந்து இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்தாலும் இது நம்ம பேப்பர்ல போய் எழுதவே முடியாது, இடம் இருக்காது, டைம் இருக்காது. அதனால நம்ம வந்து எக்ஸாம்ல நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சுருக்கி தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து ஸோ அப்ப பிரீஃபா தான் நம்ம எழுத முடியும். அப்ப பிரீஃபா நம்ம எழுதுறது அப்படின்றதுக்காக என்ன பண்ண நோட்ஸ் மேக்கிங் நீங்க பிரீஃபா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் டெஸ்டே போடாம நான் வெறும் டிகோடிங் வச்சு நான் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்க அப்படியே புக்கே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணிப்பீங்க. வந்து திருப்பி அகைன் அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க இன்னொரு நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ் மேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே சொன்னதான் ஒரு 30 பேஜ் இருக்கு அப்படின்னா வந்து அந்த 30 பேஜ் இருக்கிறது வந்து 1/6 1/5 நீங்க கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அது எக்ஸாமுக்கு ஓரியன்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் அதுல இருந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆக்ட் அப்பனா எந்த இயர், அப்புறம் ஆர்டிகல் அப்படின்னா என்ன ஆர்டிகல் வந்து, அப்புறம் கமிட்டியோட ஹெட் யாரு, எந்த வருஷம் வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி அப்புறம் டெஃபினேஷன் எக்ஸாக்டா 2-3 லைன் இதை மட்டும் ஹிண்டா எழுதிட்டு இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கதை எழுதுறதுலாம் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா இதோட சேர்த்து அந்த கதை எழுதுனாதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்கும். வந்து எவாலுவேட்டர் நல்ல மார்க் வந்து போடுவாங்க அப்படின்னு. அதுதான் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஒன்ஸ் நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா ரீட் பண்றது தான் ஃப்ரெண்ட். லெவல் 1 வந்து ரீட் பண்றது, கிளாஸ் அட்டன் பண்றது. அப்படி அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்றது அப்படி பார்க்கணும். வந்து ஸோ அடுத்து லெவல் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இன்ஸ் மேக்கிங் வந்து பண்றது. வந்து அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றது. அப்போ டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹின்ஸ் அப்படின்றத பக்கத்துல நம்ம வந்து 2/3 வந்து எழுதணும், 1/3 வந்து இடம் விடணும்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஹின்ஸ் மட்டும் டெவலப் பண்ணி வச்சிருங்க. பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா டெஸ்ட் நல்லா எழுதலாம். ஸோ அப்போ இந்த மெத்தட் போனீங்கன்னா தான் என்ன இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்போ இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரிவிஷன் எடுத்து நோட்ஸ். இப்போ எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா மெயின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவாங்க. நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவாங்க பண்ணிட்டே இருப்பாங்க. வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். வந்து இந்த மகாபாரதம் கதை சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து என்ன பண்றது இல்ல, ரிவிஷன் பண்றது இல்ல. அப்புறம் என்ன பண்றது இல்ல, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. அப்ப ரிவிஷனும் பண்ணாம டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணாம அந்த நோட்ஸ் யாருக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. திருப்பி நீங்களே படிப்பீங்கன்னா படிக்க மாட்டீங்க. இப்போ 2-3 வருஷம் இந்த மாதிரி வந்து நோட்ஸ் மேக்கிங்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரமா வச்சு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், கையோட ரிவிஷன் பண்ணணும், கையோட என்ன பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எழுதிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இதுதான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வந்து ஆனா யூபிஎஸ்சியில் இதுதான் நடக்கும். வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இதுதான் பிரச்சனையா இருக்கும். வந்து நம்ம எழுதுறத மாதிரி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ற மாதிரி டெஸ்ட்ல வந்து நம்ம எழுத முடியாது. வந்து ஸோ அப்போ டெஸ்ட்டுக்கு அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங்கை நீங்க மாற்ற வேண்டியது இருக்கும். அப்போ டெஸ்ட் எழுது தான் உங்க நோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து வரும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதுவும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம மெட்டீரியலும் இருக்கும். அது வந்து இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சொசைட்டி, ரிலீஜியஸ் வயலன்ஸ், டெரரிசம் அண்ட் கம்யூனல் வயலன்ஸ், காசஸ் ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் த அவேர்னஸ். அண்ட் இது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராமகுஜா புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 11th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து ஸோ அதுவும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 8th புக்ல 9th புக்ல இருக்கு. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் சம்பந்தமா கொஸ்டின் கேட்கறாங்க, அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம பிவைக்கு அனலைஸ் பண்ணும்போது அது வந்து தெரியுது. ஸோ அப்போ 8th புக் 9th புக்ல இருக்க கண்டென்ட் சப்போஸ் அது பேஸ் பண்ணி கேட்டாங்க, அது அப்படியே எழுதணும்னா நமக்கு 10க்கு 10 மார்க் அப்படின்றது அழகா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அண்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் இந்தியா, காசஸ் அண்ட் ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா புக்லயும் இருக்கு. நம்மளுடைய அகாடமி புக்ல அது போட்டிருக்கோம், ரெண்டுமே எடுத்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். சோஷியல் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் மாடல்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராமகுஜா புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அது யூனிட் 1ல வந்து இருக்கு. வந்து நான் தமிழ்ல ஏன் படிக்கல அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்றதுனால நான் தமிழ்ல படிக்கல. பட் நம்ம எல்லாமே கிளாஸஸ்ல நடத்தும் போதும் நம்ம லைவ் டிஸ்கஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரீட் பண்ணும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே ரீட் பண்ண தான் போறோம். எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கல்வி மற்றும் மனித மேம்பாடு வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு ஃப்ரெண்ட். வந்து அடுத்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு, நம்மளுடைய புக்ல கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இந்தியா ராமகுஜா புக்ல யூனிட் 5/722ல இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து மாடர்னைசேஷன் குளோபலைசேஷன் நவீனமயமாதல் உலகமயமாதல் அப்படின்றது 11th எக்கனாமிக் புக்ஸ்லயும் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராமகுஜா புக்லயும் இருக்கு, யூனிட் 13ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். டோட்டலாக வந்து ஒரு 18 டாபிக்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ டிகோடிங் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பிவைக்கு பார்த்துருவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வந்து குரூப் 1 அதாவது குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ற பிவைக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று டிஎன்பிசியோடது, ரெண்டாவது யூபிஎஸ்சியோடது. ஸோ அப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டுத்துலையும் கேட்ட நம்ம சோசியல் சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு வகையில் எதுக்கு அப்படின்னா ஏன்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி பேட்டர்ல சுவிச் ஆகிட்டு இருக்கேன். வந்து டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா டேரக்டா இருக்கு, அனலிட்டிக்கா பெருசா இல்லை. வந்து ஆனால் யூபிஎஸ்சியில் கேட்கறது எல்லாமே அனலிட்டிக்கலா இருக்கு. அதான் நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம படிச்சதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டதை நம்ம வந்து சொந்தமா எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்து அதுக்கான நோட்ஸ் மேக்கிங்கோ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆல் போகும்போது நமக்கு பெருசா சர்ப்ரைஸுக்கு வேலையே கிடையாது. இந்த அப்போ நம்ம ஏற்கனவே திங்க் பண்ணி வச்சதான் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது என்ன பண்ணலாம், கடன்னு ஆன்சர் எழுதலாம். எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இன்டர்வியூக்கு எப்படி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், ப்ரிடிக்ஷன் நம்ம இதை கேட்பாங்க, இப்படி கேட்டா இப்படி சொல்லணும், இப்படி கேட்டா இப்படி சொல்லணும், இப்படி கேட்டா இப்படி சொல்லணும், இப்படி நம்ம யோசிக்கிறோமோ மைண்ட்ஸும் அப்படிதான். மைண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிக்கிறது அதிகமா இருக்கும். ஸோ சப்போஸ் இப்படி கேட்டா என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அனலைஸ் பண்றதுன்னு இருக்குல்ல அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். வந்து ஸோ அப்படி நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இந்த பிவைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ அனலைஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதை வந்து என்னால் அங்கங்கே இருக்கிறத வந்து சேர்த்து என்னால் எடுத்து எழுத முடியல, இப்போ ஜாகிரபிக்கலாக எழுதணும், எக்கனாமிக்கலாக எழுதணும், பொலிட்டிக்கலாக எழுதணும், சோஷியலாக எழுதணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு 4 ப்ராட் ஹெட்டிங் வருது, அதுக்கு கீழே நான் சப் ஹெட்டிங் அந்த நேரத்தில் நான் ஃப்ரேம் பண்ண முடியாது, ஃபேக்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடலாம், இல்லை இன்ஸ் மேக்கிங் வந்து பண்ணிடலாம் பிவைக்கு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை டேரக்டாக இருக்குது பிவைக்கில், இதை நான் படிச்சிட்டேன் ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அப்படி பண்ணிட்டு விட போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஃபெர்டிலிட்டி மார்டாலிட்டி பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கு பிவைக்கில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம பிவைக்கு பார்க்கும்போது நம்ம இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்குன்னா 14 இருக்கு. இந்த 14ஐயும் ரீட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க மைண்ட்ல எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 கொஸ்டின் தான் இருக்கும். மீதி 10 கொஸ்டின் அவங்களுக்கு ஞாபகத்துக்கே வராது. இது கேட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னா கூட டவுட்டாக தான் இருக்கும், அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதனால அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து போடுறோம். வந்து அப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி ஜெண்டர் பட்ஜெட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பத்தி கேட்டிருக்காங்க, அர்பன் பாப்புலேஷன் பத்தி கேட்டிருக்காங்க, ஃபேமிலி பிளானிங் கேட்டிருக்காங்க, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி கேட்டிருக்காங்க, வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதை பத்தி கேட்டிருக்காங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல என்னென்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு சுவாமிநாதன் கமிட்டி வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சம்பந்தமா ஒரு கமிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாலிசி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அர்பனை பத்தி கேட்டிருக்காங்க, அப்புறம் ஜெண்டர் பத்தி கேட்டிருக்காங்க, ஜெண்டர் ஓரியன்டா கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஜெண்டர். அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மறக்காது வந்து. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிவைக்யூல இருந்து கீவேர்ட்ஸ் சொல்லி எடுத்து போட்டிருக்கோம். நீங்க இதை அப்படியே இது எடுத்துட்டு அங்கே போனீங்கனாலும் இல்லை அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னாலும் நீங்க அந்த கொஸ்டின்ல மேக்ஸிமம் நீங்க அட்ரஸ் பண்றது ஆன்சர் பண்றது எது ஓரியன்டா இருக்கும் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் ஓரியன்டா தான் இருக்கும் வந்து. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு டாபிக்லையும் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து போடும்போது அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நம்ம தனியாக எடுத்து போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நீங்க அது கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படிக்கும் போது இது ஓரியன்டா கேட்டாங்க, என்ன கேட்டிருப்பாங்க பாப்புலேஷன் போய் பார்ப்போம், டக்குன்னு போய் பார்த்துட வேண்டியதான் வந்து. இப்போ சுவாமிநாதன் கமிட்டியில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடணும், அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட அப்ரோச் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி அப்ரோச் பண்ணோம்னா வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட். சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பாப்புலேஷன் ரிப்பீட்டட் இருந்ததுன்னா அதை கீவேர்ட்ஸ்லாம் நம்ம போடாம விட்டுரும். ஏன்னா ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாக்டா என்ன வித்தியாசமா இருக்கும், என்னென்ன வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க வந்து போட்டிருக்கோம். ஹைலைட் த சஜஷன்ஸ் மேட் பை த சுவாமிநாதன் கமிட்டி டு இம்ப்ளிமெண்ட் த பாப்புலேஷன் பாலிசி இன் இந்தியா. அப்ப சுவாமிநாதன் கமிட்டி அப்படின்னும் போது என்னன்னா அவருடைய சஜஷன்ஸ் மேட் பை சுவாமிநாதன் கமிட்டி டு இம்ப்ளிமெண்ட் பாப்புலேஷன் பாலிசி இன் இந்தியா. பாப்புலேஷன் பாலிசி இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் சஜஷன் என்னென்ன கொடுத்தாரு அப்படின்ட்டு தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். அடுத்து செகண்ட் டாபிக். அப்போ பாப்புலேஷன் அப்படின்னும் போது நம்ம என்னெல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருக்கோமோ ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா அது
நம்ம இப்போ லாஸ்ட் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு முன்னாடி என்னென்ன கமிட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக என்னென்னலாம் இருக்கோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் பிளஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஏரியா பேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கவர் பண்ணி நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட். அடுத்து மைக்ரேஷன் இடப்பெயர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பருவகால இடப்பெயர்வு சீசனல் மைக்ரேஷன் வந்து அப்புறம் லேபர் மைக்ரேஷன் சொல்லிட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மைக்ரேஷன். அடுத்து பாவர்ட்டி வந்து பாவர்ட்டி பேஸ் பண்ணி கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி அதுக்கப்புறம் வந்து ஒப்பீட்டு வறுமை ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு பார்க்குறோம். அப்புறம் வறுமை வந்து பிரைமரி பாவர்ட்டி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் கேட்டிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, மெஷர்மெண்ட் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் டேக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, அப்புறம் ரூரல் புவர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், 5 years பிளான் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் பாவர்ட்டி, அப்போ எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அப்போ பாவர்ட்டி பேஸ் பண்ணி இதுதான் கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது பாவர்ட்டி அப்படின்னா நம்ம உங்களால் டெஃபினிஷன் தெரியணும், அழகா தெரிஞ்சா கரெக்டாக இருக்கும். நம்ம பக்கத்துல பிராக்கெட்ல மார்க் போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது எப்படி 10 மார்க்ல எழுதுன்னு வச்சீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இதுக்கு முன்னாடி ஏன்னா 2019க்கு அப்புறம் தான் பேட்டர்ன் வந்து மாறுது. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 3 marks கொஸ்டின்லாம் இருந்திருக்கு. ஈவன் அதுக்கு முன்னாடிலாம் முன்னாடி 1 markலாம் இருந்திருக்கு. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின் கேட்கறது அப்படின்றது ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ பாவர்ட்டி கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி வந்து என்னன்னு கேட்டாங்க. மெயின் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா எல்லாம் 3 marksல கேட்டது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 5 marksல அதே மாதிரி இம்ப்ளிகேஷன் ஆஃப் பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976 பத்தி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்குறோமோ ஸோ அதுதான் இங்க இருக்கு. ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி வந்து ரெமிடியல் மெஷர்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா ஸ்கீம்ஸ் ஓரியன்டா 5 மார்க்ல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. அதே மாதிரி வேரியஸ் மெஷர்ஸ் டேக்கல் பாவர்ட்டி அகைன் அதே மாதிரி தான் கொஸ்டின் கொஞ்சம் லைட்டா மாத்துறாங்க. ஆனா கேட்ட ஏரியால இருந்தா திருப்பி கேட்கிறேன் வந்து. ஸோ பிவேக்கியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதா ஃப்ரெண்ட் 50% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால இருந்தா வரும், ஏரியா மாறவே மாறாது. அப்ப நம்ம 20 கொஸ்டின் எழுத போனா 10 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்சது நல்லா மெமரி பண்ணி மனப்படமா வச்சிருக்கு கட்ட எழுதிட்டு போயிடலாம் வந்து. அடுத்த 10 கொஸ்டின் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க படிச்சது சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். டைரக்டா 10 கேள்வி அப்படின்றது நீங்க படிச்சதுல இருந்தே வந்துடும். எது நம்மளுடைய லைவ் டிஸ்கஷன் இருக்குல்ல, டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட், அது அப்புறம் நம்மளுடைய கிளாஸ் அப்புறம் பிவைக்கு, இது 3 பேஸ் பண்ணி வந்துடும் வந்து. மீதி இருக்கிறது அப்படின்றது நீங்க அங்க அந்த ஆன் தி ஸ்பாட்ல 10 செகண்ட்ல நீங்க முடிவு பண்ணிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் பாவர்ட்டி ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ ரூரல் புவர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி சைல்ட் லேபரும் சைல்ட் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சைல்ட் லேபர் ஆர் சைல்ட் லேபர் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சைல்ட் லேபர்னா நமக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், பின்னாடி வந்து வரப்போது அந்த டாபிக் நம்ம சேர்த்து அங்கே படிக்க போகிறோம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. நேஷனல் பிளானிங் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. எராடிகேட் பாவர்ட்டி 12th 5 year பிளான்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஸ்டின் 15 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, 10 மார்க்ல எப்படி பண்ணுவாங்க, 15 மார்க்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இது ரெகுலரா பார்த்துட்டு இருக்கனால 18 கொஸ்டின் வந்து பாவர்ட்டி ஓரியன்டாவே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட், யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. அடுத்து இல்லிட்ரசி, டிராப் அவுட்ஸ், ரைட் டு எஜுகேஷன், உமன் எஜுகேஷன், ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இ லேர்னிங் அப்படி பார்க்குறோம். இதுல வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீவேர்ட் பாருங்க, லிட்ரசி, இல்லிட்ரசி, அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான், இ லேர்னிங் வந்து. ஸோ அப்போ இந்த சிலபஸ்ல இருக்க அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சைல்ட் லேபர் அண்ட் சைல்ட் அபியூஸ், சைல்ட் எஜுகேஷன், சைல்ட் ஸ்கூல் டிராப் அவுட், சைல்ட் அபியூஸ், லாஸ்ட் டு ப்ரொடெக்ட் சைல்ட் அபியூஸ், சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம அதை பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் பார்த்துறோம். ஸோ சைல்ட் லேபர் பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் அபியூஸ் ஆன் சில்ட்ரன் வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் பாண்டட் லேபர் கேட்டிருக்காங்க, லீகல் மெஷர்ஸ் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் கேட்டிருக்காங்க, அண்ட் எமோஷனல் அபியூஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் ஆக்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து NCPCR வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படி பார்க்குறோம், அண்ட் ஜுவனைல் டீலிகுவன்சி அப்படி பார்க்குறோம், அப்புறம் சோசியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படி பார்க்குறோம். 19 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர், சைல்ட் ஒர்க் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இதுல கேட்டிருக்க பேட்டர்ன்ல வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு பேசஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம பேசிக்ஸ் நோட்ஸ் எடுத்துடணும், எடுத்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி எழுதுறது. ஸோ அப்போ காசஸ் கேட்டானா காசஸ், என்ன மெசேஜ் எடுத்துக்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது எஃபெக்ட் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க வந்து. இல்லை கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க, சைல்ட் லேபர் இருக்கா இல்லையா இந்தியாவில், குறைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா டேட்டா தேவை. கதை எழுதுறதோட டேட்டா அப்படின்றது இருந்தால் தான் நம்ம அந்த கதையோட சேர்ந்து டேட்டா எழுதும் போது வந்து நம்ம ஆன்சர் வந்து பெட்டராக இருக்கும். வெறும் டேட்டா எழுதி வச்சாலும் ரீட் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்கும் வந்து. பேஸ்ட் ஆன் கொஸ்டின் தான். சம்டைம்ஸ் ஸ்கீமு இயர்னு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கீமு அதோட இயர், அதனுடைய எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படி சொல்லிட்டு சிம்பிளா அடுத்து ஒரு 2 லைன் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கொஸ்டினை பொறுத்து நம்ம மாத்திக்கிற மாதிரி இருக்கும். சானிடேஷன், ரூரல் அர்பன் சானிடேஷன், ரோல் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் சானிடேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சானிடேஷன் ஓரியன்டா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கீவேர்ட்ஸ் பார்ப்போங்க.
சானிடேஷன், ரூரல் சானிடேஷன் வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் இந்த கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கோல் வந்து சானிடேஷன் என்ன இருக்கு அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ இது வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து. அடுத்து women empowerment, social justice to women and schemes and programs, domestic violence, dowry menace, sexual assault, laws and awareness programs and prevention of violence against women, and role of government and NGOs in the women empowerment schemes and programs அப்படி பார்க்குறோம். இதில் நமக்கு keywords பார்ப்போங்க. women's development, social development, crimes against women, sexual assault, women in armed forces, the empowerment of the women, அப்புறம் feminization of poverty வந்து, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் வந்து, physical violence, மகிழா மண்டலஸ் வந்து, அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் வந்து, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், பேட்டி பச்சோ வந்து, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ், எம்பவர்மெண்ட் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து, சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து உமனுக்காக, சூசைட் அமாங் யங் உமன் வந்து, உமன்ஸ் ஆர்கனைசேஷன், மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் உமன் வந்து, குளோபலைசேஷன் ஆன் உமன் வந்து. இது எல்லாமே நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரெண்டுமே இந்த மாதிரி இந்த பேசிஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இது என்னடா புது டேர்மா இருக்கு, இதை பத்தி நம்ம யோசிச்சதே இல்லை அப்படின்னு நிலைமை வந்துருக்கூடாது நமக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதை பத்தின ஐடியாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஹிண்டாவும் நோட்ஸாக நம்ம வச்சுக்கும் போது, அதை ரிவைஸ் பண்ணி வைக்கும் போது, கொஸ்டின் கேட்கும் போது நம்ம அங்கே ஷாக் ஆகிறதுக்கும் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கும் வேலையே கிடையாது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இப்போ மேல் மெம்பர்ஷிப் நீட்ஸ் டு என்கரேஜ் இன் ஆர்டர் டு மேக் உமன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ரீ ஃப்ரம் ஜெண்டர் பயாஸ் வந்து. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைப்பு பாலின பாகுபாடு விடுவிக்க ஆண் உறுப்பினர் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பத்தி எழுதுங்கன்றேன். ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை பத்தி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் போய் உட்காந்தோம் அப்படின்னா டைம் மூடிடும் வந்து. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அது ஓரியன்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி அதுக்கு வந்து என்ன எழுதலாம் வந்து, என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம், என்ன சப்ஹெட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு வச்சோம்னா தான் நம்ம அங்கே இன்ஸ்டன்ட்டாக எழுத முடியும் அப்படின்னு பார்க்குறோம். கதை மாதிரி தான் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கதையில என்ன ஃபேக்ட் போடுறது அப்படின்னு நம்ம இங்கே ரெடி பண்ணிடணும். இப்போ ரெடிமேடா இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸாமுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நல்லாவே நமக்கு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது அடுத்த கட்டம். வெறும் நான் நோட்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் அது கடைசியில் நீங்களே யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ நோட்ஸ் மேக்கிங்கு அதோட சேர்ந்த மாதிரி நான் அதை ரிவிஷன் பண்ணணும், அதோட சேர்ந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மூணுமே பண்ணாதான் என்ன ஆகும்னா நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். உடனே நம்ம வந்து நல்லா எக்ஸாம் வந்து நல்லா பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம சர்வீஸ் வந்து வாங்கிடலான்னு பார்க்குறோம். நான் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுறேன் அப்படின்னாலும் பிரோஜனம் இல்லை. நான் எனக்கு சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது இல்லை, ரிவிஷன் பண்ணுறது இல்லை. நான் ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லாம் நல்லா படிச்சிருக்கேன், நான் வந்து 4-5 வருஷமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக எழுதுறது, நிறைய கதை எழுதுறது. பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது தான் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறது இல்லை, நோட்ஸ் எடுக்கிறதுலாம் தெரிஞ்சோம். அடுத்து ரிவிஷனும் பண்ணுறதுலாம் தெரியும். அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க வந்து எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சில ஸ்டூடெண்ட் அவங்க பேப்பரை பார்த்தா தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணனால தான் இவங்களால இப்படி எழுத முடியும்னு சொல்லிட்டு. அப்போ யார் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, யார் வந்து நல்லா நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அவங்க பேப்பரை பார்த்தாவே தெரியும். வந்து நம்ம சொன்னால ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகத்தின் அழகு முகத்தின் அழகு கதையெல்லாம் நேற்று சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். வந்து பார்த்த உடனே நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இல்லை நல்லா எஃபர்ட்டை போட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்றது பேப்பர் வச்சு எவாலுவேட்டர் கண்டுபிடிச்சு மார்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து சோஷியல் சேஞ்சஸ், அர்பனைசேஷன், பாலிசி, பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறோம். ஸோ இந்த டாபிக்ல நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சேஞ்சஸ், அர்பனைசேஷன், பாலிசி, பிளானிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்துருக்கு ஃப்ரெண்ட். கொஸ்டின்ஸ் இந்த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட், எதனால் அது இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அடுத்து வந்து அர்பன் டிரான்ஸ்போர்ட், அர்பன் ஸ்பாரல் புறா திட்டம் வந்து நம்ம அப்துல் கலாம் ஏபிஜே சாரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபர் பண்ணால் தாய் ஸ்கீம் வந்து, அப்புறம் ஸ்லம் கிளியரன்ஸுக்குள்ள அது சம்மந்தப்பட்டது, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து, அடுத்த டயர் 2 சிட்டிஸ் வந்து, என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ், ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் கவுண்டர் அர்பனைசேஷன் அப்படி பார்க்குறோம். வந்து இதில் வந்து நமக்கு வந்து அண்ட் 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், பாலிசி, பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா அப்படின்னா இது வராது, இந்த கொஸ்டின் மட்டும் வராது. சாரி வந்து எப்படி இதில் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. நகர்ப்புற போக்குவரத்து என்பது நகர்ப்புற வளர்ச்சி, நகர நகர்வுனா என்ன, அப்புறம் புறானா என்ன, அப்புறம் அதனுடைய மெயின் ப்ரொபோசல்னா என்ன வந்து, அப்புறம் 3 அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஓவர் கிரௌடிங் இன் அர்பன் ஏரியாஸ் வந்து தாய் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் அவைலபிள் இம்ப்ரூவ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஸ்லம்மை பற்றி கேட்டிருக்காங்க. வந்து எக்ஸ்பிளைன் லிஸ்ட் ஆஃப் டிராபேக்ஸ் ஆஃப் த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 1993 என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து அண்ட் தமிழ்நாடு டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வில்லேஜ் ஹபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து, அண்ட் எக்ஸாமின் த இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் ஆன் ஃபேமிலி இன் மாடர்ன் வேர்ல்டு வந்து,
அப்புறம் வேரியஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆரிஜினேட் இன் ஸ்பீடி ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் வந்து இதுவும் வராது சொன்னது நமக்கு வந்து வராது. இந்த ரெண்டு மட்டும் உள்ள வந்திருக்கு. எப்படியும் அடுத்து பார்த்தீங்கன்னா growth of tier 2 cities வந்து does urbanization lead to more segregation and marginalization of the poor in India metropolises வந்து and what are the environmental implications the reclamations of water bodies into urban land use வந்து ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை தான் வந்து இந்தியாவில் நகர்ப்புற வாழ்க்கை தரத்தின் சுருக்கமான பின்னணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் முத்திகளை அறிமுகப்படுத்துங்கள் வந்து ஸோ இது கேட்டிருக்காங்க வந்து. அதுக்கப்புறம் இந்தியாவில் பெருநகரின் முன்னேற்றத்தில் எதிர் நகரமயமாக்கலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கவுண்டர் அர்பனைசேஷன் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் இன் இந்தியா. கவுண்டர் அர்பனைசேஷன் நடக்காம தடுக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் இன் இந்தியா வந்து ஸோ அதுவும் நமக்கு யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் வந்து. அடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிசஸ் வந்து அப்புறம் நெப்போட்டிசம் வந்து அப்புறம் சோஷியல் ஆக்ஷன் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொலிட்டிக்கல் எலைட் கம்யூனலிசம் இன் இந்தியா அண்ட் பாலிடிக்ஸ் வந்து அடுத்து இந்தியன் எக்கனாமி கம்யூனலிசம் ரூரல் எக்கனாமி அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஹெட்டிங் கீழே வருது. 9th 10th அப்படியே மெர்ஜ் பண்ணிடுவேன். 9th 10th வந்து ஸோ மெர்ஜ் பண்ணிக்க வேண்டியது தனியாக அதுக்குன்னு இல்லை, இதோட சேர்த்து அது வந்துடும் வந்து. ஸோ அப்போ கீவேர்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம், வயலன்ஸு, டெரரிசம், போட்டோ தட்டா, அப்புறம் நக்சலைட்டு, அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன் காஷ்மீர், கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட் ஐடென்டிட்டி இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் லிபரல் எக்கனாமி அண்ட் எத்தனிக் ஐடென்டிட்டி அண்ட் கம்யூனலிசம், அதுக்கப்புறம் கல்ச்சரல் சிஸ்டம் அண்ட் செக்குலரிசம் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸில் பிரச்சனையாக இருக்கிறது வந்து ரீஜனலிசம் இருக்குல்ல, அது நக்சலிசமாக இருக்கும், மாவிசமாக இருக்கட்டும், டெரரிசமாக இருக்கட்டும் அண்ட் கம்யூனலிசமாக இருக்கட்டும். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பகல்கான் அட்டாக் நடந்தாலும் டெரரிசம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அன்டச்சபிலிட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பயாஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் கூட நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்டிருக்காங்க இது வரையும் அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து இப்போ கேட்க போதில்லை நமக்கு. பட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல இருக்கிறத நம்ம அந்த கொஸ்டின்ல ஒரு பார்ட்டா வந்து வந்துடும். இப்போ கொஸ்டின் வந்து 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ 3 மார்க்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்டா வந்து போட்டுட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல கொஞ்சம் பெருசு பண்ணி கேட்பாங்க. அப்போ நம்ம அதுவும் வந்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல இருக்கிறதும் நமக்கு கேள்வியா வரும். அது கொஸ்டினோட ஒரு பார்ட்டா வந்து வரும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்றது இல்லை ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்றது அப்படின்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம யோசிச்சோம், ரொம்ப நேரம் யோசிச்சோம் அப்படின்னாவே போச்சு, அவ்வளோதான். அப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் பின்னாடி நம்ம 2-3 கொஸ்டின் எழுத முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இன்ஸ்டன்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி திங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பண்ணுது. அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டி சிறுபான்மையின் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுபான்மை மைனாரிட்டிஸ் அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்தோம். மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைனாரிட்டி குரூப்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா, அப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து இந்தியாவில் வாழும் சமய சிறுபான்மையர் யாவர் வந்து ஸோ ஹூ ஆர் த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் 15 மார்க்ல இருக்கு 15 மார்க்ல இந்தியாவில் மத சிறுபான்மை எதிர்கொள்ளும் முக்கியமான சமூக பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்ய அனலைஸ் த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா வந்து ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம எழுத முடியுமானா அப்படிலாம் எழுத முடியாது. இருக்கும், எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கும் வந்து ஸோ அப்போ அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம போயிட்டு உடனே வந்து இப்போ ரூலிங் கவர்மெண்ட் இருக்குல்ல பிஜேபி பற்றியும் இல்லை திமுக பற்றியும் ஏதாவது நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா மார்க் குறைஞ்சிரும் வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ண நியூட்ரலாக தான் எழுதணும் வந்து. ஸோ அப்போ அனலைஸ் த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். அப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மேஜர் சோஷியல் ப்ராப்ளம் எங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏதாவது இருக்கா, ரீசெண்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து இல்லை ஸோ அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த. ஸோ அப்போ இந்து முஸ்லீம்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸாக போயிருந்தது இல்லை பார்லிமெண்ட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு ஏதாவது ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து ரொம்ப பழைய நியூஸ்க்குலாம் போயிடக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் இந்த மனித உரிமைகள் பிரச்சனைகள் வந்து ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து UNDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பை UN. அதுக்கப்புறம் 1976 சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து 15 மார்க்ல ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் பார்ப்போம் வந்து.
பன்னாட்டு நிறுவனத்தின் மனித உரிமைக்கான பொது உறுதிமொழியின் நோக்கங்களை விளக்கி இந்தியாவில் மனித உரிமைக்கான நடைமுறை ஆலோசனைகளை வழங்கும். Consolidate the specific objectives of Universal Declaration of Human Rights by UN and suggest the practical steps to promote human rights in India. So இந்த மாதிரி क्वेश्चन படிக்கும்போது இது பார்க்கிறதுக்கு பெருசா இருந்தாலும் இது என்ன பண்ணனும்னா பிரேக் பண்ணனும், உடைச்சு எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் consolidate the specific objectives of Universal Declaration of Human Rights. அப்ப இதுல கீவேர்ட் என்ன அப்படினா வந்து அப்ஜெக்டிவ் தான். என்ன அப்ஜெக்டிவ்னா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, இது ஒரு பார்ட் ஆஃப் த क्वेश्चन. அண்ட் சஜஸ்ட் பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் டு ப்ரோமோட் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. அப்புறம் என்ன கேட்கறாங்க, செகண்ட் பார்ட் என்ன கேட்கறாங்க, இப்போ இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ் டு ப்ரோமோட் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்தியாவில் என்ன பாடி இருக்கு, அந்த பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதுக்கு என்ன பவர் இருக்கு, அவங்களுக்கு வந்து பவர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ ப்ராக்டிகல், அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான பாடியாக மாறணும். அவங்க அட்வைஸ் தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணலாம், பனிஷ் பண்ண முடியும், பவர் இருக்கு. அப்போ பவர் இருக்கக்கூடிய ஒரு பாடியா வந்து இருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முடியும், பனிஷ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி சில பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பாடியா இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், சஜஷன் தான் கொடுக்க முடியும். மற்றபடி கவர்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வயலேஷன் பண்ணக்கூடியவங்களை வந்து பனிஷ் பண்றதுக்கான பவர் இருக்கு, கோர்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்ன ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கடகடன்னு எழுதி இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 15 மார்க்ல 2.5 பேஜ் எழுதணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூஎன்னுடைய அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் எழுத ஆரம்பிச்சு 2 பேஜில் எடுத்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அரை பேஜ் தான் இருக்கும். அந்த அரை பேஜில் என்ன எழுதுவீங்கன்னா இதை மட்டும் எழுதுவீங்க. அப்போ நம்ம மார்க் 15 மார்க்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா பாதியை நல்லா அட்ரஸ் பண்ணிட்டீங்க, 7.5 மார்க் அதுக்கு வந்து ஒரு 7 மார்க் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரை பேஜில் எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்க அப்படின்னா வந்து 7 மார்க் அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அரை பேஜில் இது 3 மார்க், அப்போ 10 மார்க் தான். அப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2.5 பேஜ் அப்படின்னும் போது 1.25 பேஜ் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எழுதணும். எது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி எழுதலாம், யூனிவர்சல் டிக்ளரேஷன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னது அண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கொஸ்டின்ல செகண்ட் ஹாஃப், அதான் 15 மார்க். ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் டு ப்ரோமோட் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னா அடுத்து 1.25. அப்ப ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்ப பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் டு ப்ரோமோட் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படின்றது சஜஷன் சொல்றது ஈஸி, எனக்கு இது தெரியல அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இதை நிறைய எழுதி வைப்பீங்க. ஸோ அப்படி எழுதும் போதுன்னா இந்த ஆஃப் வராது. அப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க, 7.5 மார்க்குக்கு அது சஜஷன் தான். ஸோ அதுல எந்த ஒரு ஃபேக்டும் டேட்டாவும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 7.5 மார்க்குக்கு அவங்க எவ்வளவு போடுவாங்கன்னா இதுக்கு நீங்க கொடுத்த சஜஷனுக்கு ஒரு 4 மார்க் போடுவாங்க. இதை பத்தி நீங்க எழுதல அப்படின்னா போடவே மாட்டேன். அப்ப டோட்டலாவே 4 மார்க் தான் போடுவோம். நான் ஃபுல்லா 2.5 பேஜ் நான் ஃபில் பண்ணேன், சஜஷன் மட்டும் நான் எழுதுனேன் அப்படின்னும் போது என்னன்னா 4 மார்க் தான். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த கொஸ்டினை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கணும். 2 பார்ட்டாக பிரித்து இதையும் அட்ரஸ் பண்ணணும், இதையும் அட்ரஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு பாதி மார்க் இதுக்கு பாதி மார்க்குன்னு தான் எவாலுவேட்டர் வந்து மார்க் வந்து உங்களுக்கு போடுவாங்க. நான் நல்லா தான் எழுதுனா எனக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தமே இல்லை. நல்லா எழுதுறதுன்னா என்ன அர்த்தம், இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும், இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்படிதான் நம்ம வந்து 15 மார்க்கை பொறுத்தவரை 2 பார்ட் 3 பார்ட்டுன்னு சொல்லி பிரித்து நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நமக்கு வந்து மார்க் வரும். சப்போஸ் ஒன்று எனக்கு 2மே தெரியும், 2மே நிறைய தெரியும், அப்ப நான் 1 எழுதுனேன், 1 வந்து நான் 2 பேஜ் எழுதிட்டேன், இன்னொன்னு நான் எழுதலாம்னு நினைக்கிறேன் ஆனா இடம் இல்லை, அப்ப அதுக்காக அடிஷனல் சீட் வாங்கி எழுத முடியுமா, முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்ச 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சுருக்கி 1.25 பேஜ் நீங்க எழுதணும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல எழுத உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்ப கிறிஸ்பா எழுதுறது அப்படின்னு எழுதுறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா சுருக்கி பிரீஃபா சொல்லிட்டு நம்ம அந்த 1.25 பேஜ்ல முடிச்சுட்டு அடுத்து திருப்பி 1.25 பேஜ்ல எழுதுனா கரெக்டா இருக்கும். அடுத்து regional disparities in India causes and remedies வந்து ஸோ அப்போ பிராந்திய உணர்வு ரீஜனலிசம் வந்து அண்ட் ரைசிங் கல்ச்சரல் அசர்டிவ்னஸ் வந்து டிமாண்ட் ஃபார் செப்பரேட் ஸ்டேட் வந்து ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் எடுத்துப்போம், எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து கடைசி 50 மார்க் எடுத்துக்கலாம். growing feeling of regionalism is an important factor in generation of demand for separate state வந்து ஸோ வளர்ந்து வரும் பிராந்தியவாத உணர்வு தனி மாநிலத்துக்கான கோரிக்கையை உருவாக்குவதில் ஒரு முக்கிய காரணியாக விவாதிக்கும் அப்படி பார்க்குறோம். ஒரு சில மாநிலங்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னும் போது என்னன்னா இப்போ அந்த மாநிலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரின மக்கள் அப்படின்றது வளர்ந்த பகுதி ஒன்று இருக்கும், வளர்ச்சி குன்றிய பகுதி ஒன்று இருக்கும். ஈவன் வந்து
ரெண்டு பேருமே ஒரே லாங்குவேஜ் பேசுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கானா தனி மாநிலமா போனதுக்கு காரணம் அதுதான் வந்து. ஸோ அப்போ நாங்கள் வந்து டெவலப்மெண்ட்டே இல்லை, எங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நான் தனி மாநிலமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சில இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து பிரிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு வரக்கூடாது வந்து. ஸோ அப்போ ஒரு சில இடத்துல அந்த 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 ஏன் வந்து பிரியணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த ரீஜனலிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது வந்து அப்படி பார்க்கணும். அப்போ ரீஜனலிசம்னா ஸ்பெசிஃபிக்காக அது ஓரியன்டாக என்ன பண்ணால் மக்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் விட்டு கொடுங்க வந்து அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. செப்பரேட் ஸ்டேட்டாக வந்து அவங்க கேட்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ரீஜனலிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஜெனரேஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் செப்பரேட் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தனி மாநிலங்களாக உருவாகிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கண்ட்ரி கொடுக்கல, ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க வந்து. அடுத்து social development approaches, models, policies and programs, linkage between education and social development, community development programs and self-employment and entrepreneurship development, role of NGOs in social development அப்படி வரும். இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து. இதுக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டிஜினஸ் நாலேஜ் வந்து, ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ், NGOs வந்து, அடுத்து வந்து பாண்டட் லேபர், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், MG நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கிளாஸ் அது. அடுத்து சோலார் ஜோதி வந்து, சேவா போஜ் யோஜனா வந்து, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், பாரத் மாதலா ப்ராஜெக்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் ட்ரெடிஷனல் சோஷியல் வேல்யூஸ் வந்து அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வருது. ஸோ அதை பற்றியும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அப்போ ரொம்ப கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, ப்ராஜெக்ட், அதே மாதிரி ப்ரோக்ராம், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் NGOs பற்றியும் கேட்டிருக்காங்க வந்து. இப்போ பிரிங் அவுட் த ரோல் ஆஃப் NGOs இன் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ NGOs பேர் நமக்கு தெரியும், தெரியல அப்படின்னா என்ன ஆகும், அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம கையை வைக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க நிறைய பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ எந்த NGO என்ன பண்ணுறாங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி NGOs டாபிக் நம்ம சிலபஸ்லேயே இருக்குது, நம்ம அதை பேஸ் பண்ணி படிக்க தான் போகிறோம் வந்து. ஓகேங்களா? ஸோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து எக்ஸ்ப்ளோர் அண்ட் எவாலுவேட் தி இம்பாக்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து. இது UPSC கொஸ்டின். குடும்ப உறவுகளில் வீட்டிலிருந்து வேலை செய்வது ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்ந்து மதிப்பிடுங்கள் வந்து. அப்போ எப்பயிலிருந்து இந்த கல்ச்சர் வந்து ஆரம்பிக்குது, இல்லை பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பிரிக்கும். இப்போ ஆஃபீஸ் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வரீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டுக்கு போனோடனே அந்த ஆஃபீஸை மறந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட டைம் சொன்னீங்க வந்து. ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி யோசிப்பேன். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ் வரீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆஃபீஸை பற்றி யோசிப்பீங்க வந்து. அதே 5:45 கரெக்டாக முடிஞ்சோடனே பேக்கை தூக்கி நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறந்துடுங்க வந்து. அப்போ சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னும் போது நீங்கள் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லாவே இருக்கும். அதே ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, சேலரி வந்து 2026 வந்துச்சு அப்படின்னா குரூப் 1 சேலரி வந்து நியர் வந்து 1 lakh வந்துட போகுது, அபோவ் 1 lakh கூட வந்துடும். அதே குரூப் 2க்கான சேலரி அப்படின்னா ஒரு 80,000 கிட்ட வந்துடும். குரூப் 2A சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000. அப்போ நமக்கு ஜாப் செக்யூரிட்டி ஒரு பக்கம், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், சேலரி அப்படின்னு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டாலே சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படின்னு முடிஞ்சதும் மறந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ காலையில் 9 மணிக்கு லாகின் பண்ணால் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும், நைட்டு 9-10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன் வந்து. ஸோ ஒரு பக்கம் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது, இன்னொரு பக்கம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா யாருக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ வந்து, யாருக்காக வந்து உங்கள் வீட்டுக்காக தான், அதை மறந்து கம்பெனிக்காக. அப்போ கம்பெனியோட ஒரு மிஷினாக மாறிடுறீங்க. அந்த கம்பெனி வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 9 to 9 அப்படின்னு சொல்லிட்டு 12 hours ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வேலைக்கு சேர்ந்தது எதுக்கான, குடும்பத்துக்காக. அதை மறந்துட்டு இவங்க வேலைக்கு போனது எதுக்காகனா அந்த கம்பெனி வந்து முன்னேறி வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டுங்க. அடுத்து எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கீவேர்ட் பார்ப்போங்க. ஸோ அப்போ ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அடல்ட் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி கேட்டிருக்காங்க, EduSat, மிட் டே மீல் ஸ்கீம், சர்வ சிக்ஷான் அபியான், யூனிவர்சிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க, NCERT பற்றி கேட்டிருக்காங்க, இல்லிட்ரசி ப்ரோக்ராம்ஸ், ஆல்கஹாலிசம், ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு. ஸோ அப்போ கொஸ்டின் பாருங்க, டிஸ்கஸ் த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து. செகண்ட் ஆஃப் என்னது, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் செகண்ட் ஆஃப் வந்து. நம்ம படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இதை அண்டர்லைன் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் யார் அப்படின்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து. ஸோ அப்போ ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பாடு
அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் குவாலிட்டி மாற்றி எழுதக்கூடாது. வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபஸ்ட்டு எழுதி அதுக்கப்புறம் அப்படி மாற்றி எழுதாதீங்க. ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன். வந்து அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பிரைமரி அப்படின்னும் போது 1 to 5 வரையும் வருது. செகண்டரி அப்படின்னா 6 to 8 வருது. வந்து அப்புறம் ஹையர் செகண்டரி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th ஆரம்பிச்சு 12th வரையும் வருது. ஸோ அப்போ அதை நம்ம அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் அப்படின்றது எப்படி வந்து இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்பர்லாம் எழுதணுமா, அதெல்லாம் கிடையாது. வந்து ரேங்க் எழுதணும். வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, டிராப் அவுட்ஸ் எப்படி இருக்கு, ஆல் இந்தியா ரேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பத்தி ஓவராலா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து இருக்கு, இப்போ என்னென்ன இதெல்லாம் செக் பண்றாங்க, அப்போ ரேங்க் என்னென்ன ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க, குவாலிட்டியில என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணி கொண்டு போகலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ரேஷியோவும் நம்ம ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவல் அப்படின்னு சொல்லி போடும்போது குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து இதெல்லாம் அதுக்குள்ள வரும் ஃப்ரெண்ட். வந்து அடுத்து ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, சில்ட்ரன், அடல்சன்ஸ், உமன் அண்ட் ஏஜ்டு அண்ட் ஹெல்த் பாலிசி இன் இந்தியா, ஸ்கீம்ஸ், ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. வந்து இந்தியாவில் இதனோட கீவேர்ட்ஸ் பார்த்துருவோம். டிஜிட்டல் ஹெல்த் கேர் வந்து அதுக்கு அடுத்து ப்ரீநட்டால் போஸ்ட் நட்டால் கேர், மென்சுரல் ஹைஜீன், வந்து நேஷனல் ஹெல்த் பாலிசி, இந்திரதனுஷ், வந்து ஆயுஷ்மான் பாரத், எபிடமிக் கண்ட்ரோல் செட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அப்போ இந்திரதனுஷ் திட்டம் என்பது என்ன, வந்து அதுவும் 3 மார்க்ஸ் தான். வந்து ஒரு 15 மார்க் பார்ப்போம். 10 மார்க் இருக்கு. தமிழகத்தில் மாவட்ட அளவில் தொற்றுநோய் தடுப்புக்கான செயல்பாடுகளை பற்றி ஒரு குறிப்பு அறைக. ரைட் நோட் ஆன் எபிடமிக் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன் தமிழ்நாடு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து யார் இருப்பா, எந்த ஹெட், ஸோ அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க எபிடமிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வந்து ஸோ அப்போ நம்ம எபிடமிக்னா என்னன்னு தெரியணும், பேண்டமிக்னா என்னன்னு தெரியணும். வந்து ஸோ அதுக்கான டெஃபினேஷன்லாம் தெரிஞ்சால் தான் எபிடமிக்னா என்னன்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒரு டெஃபினேஷன் போட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா தான் நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மார்க் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ், லாஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், வேரியஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் டு வல்னரபிள் செக்ஷன்ஸ் பை ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் NGOs. வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய SC ST ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பத்தி கேட்டிருக்காங்க, ஷெட்யூல் ட்ரைப் பத்தி கேட்டிருக்காங்க, நேஷனல் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் சேஃப் கார்டு பத்தி கேட்டிருக்காங்க, பென்ஷன் ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க, சோஷியோ எக்கனாமிக், ஹானர் கில்லிங் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைபல் நாலேஜ் சிஸ்டம், அதுக்கடுத்து தலித் பத்தி கேட்டிருக்காங்க, லீகல் இனிஷியேட்டிவ்ஸ், அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அப்லிஃப்ட்மெண்ட், செக்ஷுவல் ரேஸ் அமாங் ஷெட்யூல் காஸ்டஸ், அண்ட் குளோபலைசேஷன் ஆன் த ஏஜ்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். வந்து ஸோ UPSC அண்ட் TNPSC ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 20 கொஸ்டின்ஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் பற்றி, பாப்புலேஷன் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மீதி எல்லாமே மிஸ்லேனியஸாக கரண்ட் அஃபேர்ஸில் அப்போ என்ன வந்திருக்கோ அதை பற்றி கேட்டது எல்லாமே இங்கே நம்ம போட்டிருக்கோம். வந்து ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் தமிழ்நாடு மிஷன், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கரப்ஷன், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், லோக் ஆயுக்தா, வந்து CVC, வந்து ரிஸ்க் ஃப்ரீ பாண்டு, பஞ்சசூத்ராஸ், வந்து ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டி, பிளாக் மணி அண்ட் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன், வந்து அடுத்து வந்து FAO, WHO, UNICEF பற்றி கேட்டிருக்காங்க, அண்ட் தேஸ்தாக் போர்ட்டல், வந்து சோலார் பவர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம், அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில், சோஷியல் மீடியா, ப்ளூ ரெவல்யூஷன், பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் பற்றி, எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, டிஜிட்டல் ரெவல்யூஷன், அண்ட் ஃபார்மர் சூசைட்ஸ் அண்ட் IT apps. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சோஷியல் யூசஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. வந்து ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கேட்குறாங்க பார்க்கும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தான் கொடுக்க, நான் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எடிட்டோரியல் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் சோஷியல் யூசஸ். வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சோஷியல் யூசஸ் நம்ம அப்ரோச் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான். வந்து ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று லைவ் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்க போறோம். அடுத்து ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபுல்லாவே 2 வாரம் வந்து சோஷியல் யூசஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்றது, நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி PYQ வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து நோட்ஸ் மேக்கிங் ஆர் ஹிண்ட்ஸ் மேக்கிங் வந்து பண்றது. வந்து ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ இப்போ லைவ் கிளாஸ்ல எடுக்கக்கூடிய நோட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்னதுதான், அதுல வந்து 1/3 வந்து இடம் விட்டுருங்க, 2/3 மட்டும் நீங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிங்க. ரெக்கார்டட் கிளாஸ்லயும் அதே தான். வந்து
அண்ட் இங்கே பிவைக்கு அப்படின்னு அதுவும் அதே தான். ஒரு நோட் புக் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா சோசியல் யூசஸ் வந்து ஃபுல்லாக அதில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ இனிஷியலாக நம்ம அந்த லைவ் கிளாஸஸ் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு 6 கொஸ்டின் டெய்லி அப்படின்ற மாதிரி கவர் பண்ணிட்டு போவோம். ஸோ அதில் வந்து நமக்கு டோட்டலாக வந்து நம்ம ஆன்சர் கீ பேஸ் பண்ணி சோசியல் யூசஸ் சம்மந்தமாக என்ன கொடுக்குறோமோ ஸோ அதை வந்து ஒரு சைடு நோட் புக்லேயே நீங்கள் எழுதிட்டு வரலாம். இன்னொரு பக்கம் நோட் புக் இருக்குல்ல, இன்னொரு ஆஃப் பிரிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெக்கார்டர் கிளாஸில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். ஏன்னா 1/3 அப்படின்றது நம்ம இதுக்கு ஒதுக்கிக்கலாம், அந்த 2/3 அப்படின்னு அதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/3 போதும். வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றதுல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சோசியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 கொஸ்டின்ஸ் வந்து அப்போ 60 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 120 பேஜஸ் அப்படின்ற மாதிரி இதுக்கு மட்டுமே ஒதுக்குற மாதிரி இருக்கும். இங்கே ரெக்கார்ட் கிளாஸில் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ ஸோ அவ்வளோ நீங்கள் வந்து பார்த்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஹின்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் ரெண்டுத்துல ஏதாவது டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி பார்த்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்மளுடைய லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸில் இருக்கிற கண்டென்ட் தான் பிவைக்கு உங்களுக்கு வந்து அப்படியே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வந்து ஆனால் என்னன்னா இதில் நம்ம ஒரு ஃப்ளோவில் ஆர்டராக போவோம். ஸோ அதில் இருக்கிறது அங்கங்கே இருக்கிறது நீங்கள் எடுத்து பிவைக்கு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பர்டிகுலராக ஒரே இடத்துல நமக்கு அது இருக்காது, ஒரு 2-3 டாபிக் கீழே வரும், அதை நீங்கள் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டா கூட போதும், ஃபுல்லாக நோட்ஸாக கூட எடுக்க வேண்டியது இதில் இருந்ததுன்னா. வந்து சப்போஸ் இங்கே இல்லை புதுசா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க நோட்ஸ் மேக்கிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 விதமா நம்ம ரெடி பண்றது அப்படின்றது எக்ஸாமுக்கு நம்ம ஃபுல்லா ரெடி ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். பிரவீன்குமார், அதாவது என்னன்னா இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் நமக்கு பதட்டமாயிடும். வந்து ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ஷார்ட் டூரேஷன் அப்படின்றது போதுமானதாக இருக்கும். பட் மெயின்ஸ் அப்படின்றது என்னன்னா நமக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும், அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். 3மே சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ப்ரிலிம்ஸ்னால் நீங்கள் புக்கை வச்சு புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டு புக்கை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே நம்ம நோட்ஸ் மேக்கிங் வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால அதுக்கு டைம் டூரேஷன் அப்படின்றது கம்மியாக இருந்தாலே போதும், நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து ரெடி ஆயிடலாம். இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது. டெஸ்ட் ப்ராக்டிஸும் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா எழுதுறதுக்கு முன்னாடி பார்க்காம ஒரு எழுதி பார்க்குறீங்க. ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் ஒரு தடவை, டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்க்காம ஒரு தடவை எழுதி பார்க்கறது, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறது. ஸோ அப்போ நடுவில் இந்த 2 இது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதிகமான டைம் தேவைப்படுறதுனால ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். வந்து